Hi, hello, welcome to Max Summa Channel 12C BC Mathematics 13th chapter probability பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 13.1ல ஆல்ரெடி 3 சம் பார்த்துட்டோம். இப்போ 4 to 6 பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வச்சு தான் சம் போட்டுட்ருக்கோம். Question number 4, evaluate P of A union B if 2 P of A equal to A of B equal to 5 by 13 and P of A given B equal to 2 by 5. So P of A union B na உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இப்போ இதில் எது குறையுது? P of A intersection B நமக்கு தெரியாது. ஸோ P of A given B நமக்கு ஃபார்முலா தெரியும். அது என்னது? P of A intersection B by P of B. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? A intersection B கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். ஸோ 2P of A equal to P of B equal to 5 by 13 இருக்கு. அப்போ P of A என்னும்போது 2 என்ன ஆகிடும்? கீழே வந்துடும் இல்லையா? 5 by 13 into 2 26. ஸோ P of B நமக்கு தெரியும். P of A given B ஃபார்முலா தெரியும். P of A intersection B by P of B. ஸோ P of A intersection B by P of B தான் என்ன கொடுத்துட்டாங்க? 2 by 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு எது தெரியாது? A intersection B தான் தெரியாது. P of B நமக்கு தெரியும். அது என்னது? 5 by 13. ஓகேவா? ஸோ இது எந்த பக்கம் பேசுனா 2 by 5 into P of B. P of B என்னது? 5 by 13. 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னது? 2 by 13 வந்தது. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A 5 by 26, 5 by 13 minus 2 by 13. ஸோ எல்சிஎம் என்னது? 26 தான். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வந்துடும். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 minus 4. ஸோ 15 minus 4 என்னது? 11 by 26. சம் ஈஸியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ P of A கொடுத்துட்டாங்க, P of B கொடுத்துட்டாங்க, A union B கொடுத்துட்டாங்க. ஃபைன் P of A intersection B. அப்புறம் P of A given B, P of B given A. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? P of A union B ஃபார்முலா நமக்கு தெரியும். P of A plus P of B minus P of A intersection B. ஸோ A intersection B கண்டுபிடிச்சிட்டாவே போதும். மீதி ரெண்டும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ P of A union B என்னது? 7 by 11. P of A plus P of B minus P of A intersection B equal to 7 by 11. ஸோ P of A என்னது? 6 by 11. P of B என்னது? 5 by 11 minus 7 by 11. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய பிரச்சனை கூட கிடையாது. அப்படியே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருது? 4 by 11. A union B 7 by 11. ஓகேவா? 11 by 11னா 1 ஆக்சுவலாக. 11 by 11 என்ன ஆகிடும்? 1 ஆகிடுமா? 11 into 1 11. 11 minus 7 4 by 11. அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது A given Bனா உங்களுக்கு தெரியும். A intersection B by P of B. P of B. அப்போ 4 by 11 by 5 by 11. 11 11 கேன்சல் ஆகிடும். 4 by 5 வந்துடும். P given Aனா B intersection A. A intersection Bனாலும் B intersection Aனாலும் ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ intersection B by P of A. A intersection B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4 by 11. A என்னது? 6 by 11. அப்போ 4 by 6னா 2 by 3. அவ்வளோதான் சம். அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம். A coin is tossed 3 times. காயினை 3 times நம்ம டாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் ஆன் தேர்ட் டாஸ் அண்ட் எஃப் வந்து என்னது? ஹெட்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு 2 டாஸஸ். சரி, ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட் ஆன் தேர்ட் டாஸ், அடுத்து ஹெட் ஆன் ஃபஸ்ட்டு 2 டாஸஸ். ஸோ ஒரு காயினை ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ப்ராபபிலிட்டி 1/2 வரும். ஓகேவா? இப்போ 2 தடவை போட்டிங்கன்னா 4 வரும். 3 தடவை போட்டுச்சுன்னா கண்டிப்பாக 8 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 3மே ஹெட்டாக இருக்கலாம், 3மே டெய்லாக இருக்கலாம். ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, ஹெட்டு டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட்டு, டெய்ல் ஹெட்டு டெய்லு, டெய்ல் டெய்ல் ஹெட். 8 எலிமெண்ட்ஸ் நமக்கு வந்துடுது. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஹெட் ஆன் தேர்ட் டாஸ், 3வது தடவை ஹெட்டு வருது. ஃபஸ்ட்டு 2 எது வந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 3வது தடவை என்ன இருக்கும்? ஹெட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? 1 2 3 4. அடுத்து எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெட் ஆன் ஃபஸ்ட்டு 2 டாஸஸ். ஃபஸ்ட்டு 2 என்ன வரும்? ஹெட்டாக வரணும். 3வது எது வந்தாலும் கவலை இல்லை. அப்போ
3 ஹெட்டு டெய்ல். ஓகேவா? அடுத்து இ இன்டர்செக்ஷன் எஃப். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்குது, நமக்கு இன்டர்செக்ஷன் தெரியணும் இல்லையா? இன்டர்செக்ஷன் எஃப் என்ன வருது? ரெண்டுத்துலையும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டு வருது. இப்போ ஃபார்முலா இ கிவன் எஃப். ஸோ இது வந்து எல்லாமே என்ன. இப்போ பி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என் ஆஃப் எஃப் பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் எஃப்னு அது 1 2 இருக்கா? 2/8னா 1/4. பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் 1/8. ஸோ பி ஆஃப் ஏ கிவன் எஃப் வந்து பி ஆஃப் ஏ இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப் 1/8/1/4. 1 ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 4/8 வரும், 1/2 வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸு, அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் 2ஆவது இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மினிமம் 2 இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3மே ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு. ஓகேவா? அடுத்தது அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் அதிகபட்சமாக 2 ஹெட் தான் இருக்கணும். ஹெட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம்? 2 தான் இருக்கலாம். ஸோ அப்போ 3 ஹெட் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் போட்ட வேண்டியது தான். அடுத்து இ இன்டர்செக்ஷன் எஃப் கண்டுபிடிச்சேன்னா ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட். இது மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ இ கிவன் எஃப். அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப். ஸோ என் ஆஃப் இ வந்து என்ன வரும்? 4/8 வரும். என் ஆஃப் எஃப் நமக்கு தேவையில்லை. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப்னு அது 3/8. ஓகேவா? 3/8. பி ஆஃப் எஃப், சாரி இ தேவையில்லை, எஃப் தான் நமக்கு தேவை, 7/8. ஸோ பி ஆஃப் எஃப் ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா 8 கேன்சல் ஆகிடுது, 3/7 வந்துடுது. ஸோ மூணாவது அட்மோஸ்ட் 2 tails. அட்லீஸ்ட் 1 tail. ஸோ அட்மோஸ்ட் 2 tailsனால் அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும்? 2 tails இருக்கணும். அப்போது ட்ரிபிள் டி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் போட வேண்டியதான். அட்லீஸ்ட் 1 tail. அப்போ 1 tailஆவது இருக்கணும். அப்போ ட்ரிபிள் ஹெச்சை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம போட்ட வேண்டியது தான். அட்லீஸ்ட் 1 tailனா 1ஆவது இருக்கணும், 1 tailஆவது இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அட்மோஸ்ட் 2 tailsனால் அதிகபட்சமாக 2 tails தான் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இ இன்டர்செக்ஷன் எஃப், பி ஆஃப் எஃப். ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ என்ன வருது? ஹெச்டி, டிஹெச், டெய்லு, டெய்ல் ஹெட். ஸோ எஃப் வந்து 7/8, இ இன்டர்செக்ஷன் எஃப் 6/8. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6/8, 7/8, 8 கேன்சல் ஆகிடும், 6/7. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.